விருதுநகர் மாவட்டத்தில் வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி சீசன் நெருங்குவதை முன்னிட்டு வீடுகளில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிப்பதை கட்டுப்படுத்துவதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு தினம்தோறும் ரோந்து பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதுவரையில் இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து கள்ளத்தனமாக பட்டாசுகள் தயாரிப்பது சிவகாசி பகுதியில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் வெம்பக்கோட்டை பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் கடத்துவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விஜய கரிசல்குளம் பேருந்து நிறுத்தத்தில் போலீசார் வாகன சோதனை செய்தனர். அப்போது தென்காசியிலிருந்து சிவகாசிக்கு சென்ற லோடு வேனில் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் அடங்கிய 15 பெட்டிகள் இருந்தது. 5 லட்சம் மதிப்பிலான வெடிகளை பறிமுதல் செய்ததுடன் வேனையும் பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். இது தொடர்பாக வேனில் வந்த சிவகாசியைச் சேர்ந்த 26 வயதான சரவணபாண்டி, விருதுநகரைச் சேர்ந்த 25 வயதான கார்த்திகேயன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சிவகாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.